पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 13வது அத்தியாயம் பகவத்கீதையில க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று பார்த்தீங்கன்னா 26வது ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம் பாஷ்யம் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா புத்திசாலிகளா இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லோகமே பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு போதுமானது தான். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித்து சத்வம் ஸ்தாவர ஜங்கமம். இந்த உலகத்துல எதையெல்லாம் அசைகின்ற அசையாதது அப்படின்னு உண்டாயிருக்கோ இருக்கு இருக்கு இருக்குன்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? தூக்கத்துல இருந்துச்சா? தூக்கத்துல ஒண்ணுமே இல்லைல்ல. அப்ப தூக்கத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல ரெண்டு விஷயம்தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இருந்தேன், க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு பேரு, நான் தான். அந்த இடத்துல பரமஹம்சானந்தான்ற இந்த ஆள்லாம் இல்லை, இந்த கேரக்டர்லாம் ஒருத்தரும் இல்லை, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இல்லை. அங்க சுகம் வெறும் சுகஸ்வரூபமா தான் பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன். கூட பார்த்தீங்கன்னா வேற யார் இருந்தா? ஒன்னும் தெரியல அப்படின்ற அவித்யா ஒன்னும் தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தம். அவித்யா அது இருந்துச்சு. இந்த ரெண்டு தான் இருந்துச்சு. இந்த ரெண்டுத்துல இருந்து தான் இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்தோன அங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஜாகிரதத்துல பார்க்கறது எல்லாம் உற்பத்தி ஆச்சு. அப்ப இந்த ரெண்டு தான் இங்க க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகா. தூக்கத்திலேயே பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜ்ஞனும் பாத்தீங்கன்னா ரெண்டும் பாத்தீங்கன்னா இணைஞ்சாச்சு, சம்யோகத்தை அடைஞ்சாச்சு. சம்யோகத்தை அடைஞ்சதுல இருந்து தான் இந்த ஜெகத்து மொத்தமும் உற்பத்தி ஆயிருக்கு. ஏக ஜீவவாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஏக ஜீவவாதம் அப்படின்னு பேரு. ஃபர்ஸ்ட் பர்சன். இப்ப நான் இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா நான் தான் பார்க்கிறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எடுத்துங்க, நான் பார்க்கிற பார்வையில தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா யாரோட பார்வையில இருக்கு? யார் சொல்றா? நான் சொல்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இருக்கணும். அப்ப இந்த நான் பாத்தீங்கன்னா நான் அறிபவனா க்ஷேத்திரஜ்ஞனா இருக்கேன். என் கூட இந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா தத்துவம் சேர்ந்த மாத்திரத்துல என்னோட அபின்ன சக்தி அது சேர்ந்த மாத்திரத்துல பாத்தீங்கன்னா பேக்கப் ஆகும்போது, பேக்கப்ன்றதே கிரியேஷனோட ஸ்டார்டிங், இந்த மொத்தமும் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது.
இது எல்லாம் வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோபம் செய்யப்பட்டது. நாளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பொய்யா இருக்கிறது. உட்கார்ந்து நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ஜெகத்துக்கும் நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. காணல் ஜலத்தை நம்ம பாக்குறோம், அந்த காணல் ஜலத்துக்கும் அந்த பூமி, எந்த பூமியில காணல் ஜலத்தை பாக்குறோமோ அந்த பூமிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா பூமி உண்மை, ஆனா பூமிக்கு மேல தெரிகிற காணல் ஜலம் பொய். ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் பாக்குறோம், ஸ்கிரீன் உண்மை, ஆனா காட்சிகள் பொய், சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி கைத்துக்கு மேல பாம்பு பாக்குறோம் அப்படின்னா பாம்பு வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது, கயிறு சத்தியமானது. அப்ப ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லவே இல்லை. இதே மாதிரி இப்ப நான் பார்க்கிறேன் அப்படின்னு நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக சுவாமி உபாசனைலாம் அப்படின்னா சத்துவகுணத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் உபாசனைகள்லாம். மனசை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம இருந்துகிட்டு சத்துவகுண பிரதானமா இருந்துகிட்டு நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா நானுக்கும் இந்த தேகத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை, இந்த ஜெகத்துக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த ரெண்டும் எப்படிப்பட்டது அப்படின்னா கைத்துக்கு மேல தெரிஞ்ச பாம்புக்கு இருக்கிற சம்பந்தம் தான், வாஸ்தவத்து சம்பந்தம் இல்லை. ஸ்கிரீனுக்கும் காட்சிகளுக்கும் இருக்கிற சம்பந்தம் வாஸ்தவத்துல இல்லவே இல்லை, வெறும் சம்பந்தம் மாறி தெரியுதான சம்பந்தம் இல்லை. அப்ப யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகமும் இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னோட எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஆரோப்பம் செய்யப்பட்டது, வெறும் கல்பனாதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானத்தை அடைஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் பொய் அப்படின்னா அத்தியாரோபம் பண்ணது எல்லாத்தையும், என்னடா ஆரோப்பம் பண்ணது எல்லாத்தையும் அத்தியாரோபம் பண்ணது எல்லாத்தையும் தூக்கி ஏற்றி வச்சது எல்லாத்தையும் இது எல்லாம் பொய், என்னோட இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நிராகரணம் பண்றோம். அபவாதம் பண்றதுன்னு பேரு. அத்தியாரோபம் பண்ணது எல்லாத்தையும் அபவாதம் பண்ணிட்டு தான் தானா எவன் நிக்கிறானோ அவன் என்ன ஆகிறானா இந்த திரும்பவும் இந்த ஜென்மத்துக்கு திரும்ப வருவதில்லை அப்படின்னு 23வது ஸ்லோகத்துல பலன் சொல்லியாச்சு. இங்க திரும்ப வந்துருங்க. இன்னைக்கு 27வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். 27வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா பாஷ்யம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். நசபூயோ அபிஜாயதே. 23வது ஸ்லோகத்துல பலன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானத்தை அடைஞ்சவன் என்ன பண்றான், ஞானத்தை அடைஞ்சா மட்டும் பத்தாது, எல்லா இடத்துலயும் என்ன பண்றான்னு தெரியுங்களா? ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத்தியாரோபம் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஈஸ்வரன் சொல்லிடுறாங்க. தப்பு, ஒரு பாட்டு தான் சரி. எல்லாம் ஈஸ்வரன்லாம் இல்லை, எல்லாம் பிரம்மம்லாம் இல்லை. எல்லான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறதெல்லாம் நாமரூபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முதல்ல வந்து நல்லா சதானந்தம் 2 நாளுக்கு முன்னாடி கேள்வி கேட்டார், நல்ல கேள்வி கேட்டார். சுவாமி எதுக்காக சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பிரம்மம்னு நம்ம சொல்றோமே சாமி, எதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பிரம்மம் தானே பார்க்குறோம் சாமி, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறோம், இது எப்படி சுவாமி இது ஒரே டைமில் எப்படி அப்படின்னா? இல்லை இல்லை, முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறதா இருக்கட்டும், விஸ்வரூப தியானம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11வது அத்தியாயமாக இருக்கட்டும், இது எல்லாம் என்ன தாத்பரியம் அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தையும் முதல்ல என்ன பண்ணுறது அப்படின்னா இது ஈஸ்வரன் 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 எல்லாத்தையும் பார்க்கறது. அப்புறம் ஈஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் மெதுவா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட சொரூபத்தை சுத்திகரணம் பண்ணீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சச்சிதானந்தம் மட்டும்தான் ஈஸ்வரன். அப்ப இந்த ஜெகத்தெல்லாம் அப்படின்னா இந்த ஜெகத்தெல்லாம் அவருக்கு மேல கல்பித்தம் அப்படின்ட்டு இந்த நாமரூப ஜெகத்தை எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்ணீங்க அப்படின்னா பொய்ன்னு சொல்லி, அப்ப முதல்ல ஈஸ்வரன் சொல்லி எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வரனுக்கு மேல இருக்கக்கூடிய நாமரூபங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு மித்தியா அப்படின்னு நிராகரணம் பண்ணீங்கன்னா மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா அகண்டமா இருக்கிற ஈஸ்வரன் வெறும் அகமகம்னு வந்து மிச்சம் இருப்பார். மீதி இருக்கிறது எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்ப முதல்ல சர்வாத்ம பாவம் வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வரன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபங்களை எல்லாத்தையும் நிராகரணம் பண்றதுன்ற அபவாதத்தை பண்ணணும். அப்படி பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும்? வெறும் பிரம்மஸ்வரூபமா வந்து பாத்தீங்கன்னா அகமேவ அஸ்மி ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு கிடைச்சோம். அப்ப ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். நச பூயோ அபிஜாயதே. அவன் திரும்ப வருவதில்லை, இந்த சம்சாரத்துக்கு அவன் திரும்ப வருவதில்லை, பிறப்பதில்லை அப்படின்னு இந்த ஞானத்தோட பலன் 13வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்தை 2-3 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. இது சம்யக்கு தரிசன பலம். சம்யக்கு தரிசனம்னு என்ன அர்த்தம்? அனுபூதி.
எல்லாத்தையும் நீக்கிட்டு வெறும் நான் மாத்திரம் இருக்க, நானுக்கு மேல இதெல்லாம் கல்பனைன்னு கல்பனை எல்லாத்தையும் நீக்கிட்டு வெறுமனே தன்னை மட்டும் பார்க்கிறது. அதுக்கு பேர் சம்யக்கு தரிசனம்னு பேரு, அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு பேர், அனுபூதின்னு பேர். அந்த ஞானத்தை அடைந்தவன் அவித்யாதி சம்சார பீஜ நிவர்த்தி துவாரேன்னு, சரி நல்ல பாஷ்யம் பண்ற. அவித்யாதி சம்சார பீஜ, இந்த சம்சாரத்துக்கு பீஜம் எது சுவாமி அப்படின்னா அவித்யா, அஜ்ஞானம். நான் சொல்லியிருக்கேன் அஜ்ஞானம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அஜ்ஞானம்னா பிரிச்சு அறியாததுதான் அஜ்ஞானம். இந்த ரெண்டத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சா, க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் சேர்த்து வச்சா அவித்யா. பிரிச்சிங்க அப்படின்னா, பிரிச்சு பார்த்தீங்கன்னா வித்யா. அப்ப வித்யானா வேற எதுவும், ஞானம்னா ஏதோ ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லை. எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இது நான் பார்க்கிறவன், இது நான் பார்க்கிற வஸ்து, இது இல்லைனா இது இல்லைனா இது இல்லைனா அப்படின்னு நான் இல்லை நான் இல்லைன்னு எதையெல்லாம் நீங்க பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்களோ அதுதான் வித்யா. அந்த வித்யா மூலமா அவித்யாதி சம்சார பீஜ, சம்சாரத்தோட பீஜமா இருக்கிற பிரிச்சு அறியாத அந்த அவிவேகம், அதான் அவித்யா. அந்த அதை பாத்தீங்கன்னா நிவர்த்தி துவாரேன, அதை நீக்கி நீக்கி நிவர்த்தி பண்ணணும். அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். விஷயத்தை பாத்தீங்கன்னா என்னோட இது இல்லை, என்னோடது இல்லை, இது என்னோடது இல்லை, கல்பிதம். இந்த தேகம் என்னோடது இல்லை, கல்பிதம். இந்த இந்திரியம் என்னோடது இல்லை, கல்பிதம். இந்த மனசுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஒவ்வொன்றுத்துலயும் நீங்க என்ன பண்ணணும்? ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கும் போது ரிலாக்ஸா இருந்துகிட்டு என்ன பண்ணணும்? விஷயத்தோட எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க வண்டின்னு நீங்க சொல்றீங்க, உங்க வண்டிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க வண்டிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க வீடு, உங்க வீட்டுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க புள்ள, உங்க மனைவி, உங்க வஸ்துக்கள் எல்லாத்தோட என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாவது சம்பந்தம் வெளில தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையில சம்பந்தமே இல்லை. நம்ம தான் பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். வாஸ்தவத்துல இந்த ஜெகத்தோட எந்த சம்பந்தமும் எனக்கு இல்லை. இந்த தேகத்துக்கும் நானுக்கும் நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, இந்த தேகத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கண்டுபிடிக்க முடியாது, சம்பந்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. வென பேர் அபிமானம் மட்டும்தான், வெறும் பொய்யான அபிமானம் மட்டும்தான் இருக்கு. அப்போ இத பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையா இது நான், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த சம்பந்தத்தை, சையோக சம்பந்தம் இருக்குல்ல, அதை நீங்க செப்பரேட் பண்ணி 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 பாத்தீங்கன்னா அவித்யா நிவர்த்தி ஆயிடும். லாஸ்டா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு சொன்ன பாத்தீங்களா, அதான் அவித்யான்னு பேரு, அவ்வியக்தம்னு பேரு. அதையும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அதையும் தூக்கி போட்டீங்க அப்படின்னா, அதை நிவர்த்தி பண்றது மூலமா ஜென்ம அபாவக உக்தக, அவனுக்கு திரும்ப பாத்தீங்கன்னா பிறக்க மாட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23வது ஸ்லோகத்துல பலன் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு திரும்ப ஜென்மம் கிடைக்காது. இதுதான் ஞானத்தோட பலன். இத பாத்தீங்கன்னா ஜென்ம காரணம். சரி, ஜென்மத்துக்கு எது காரணம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, பிரிச்சு பார்க்காத அவித்யா நிமித்தகா, அவித்யாவை நிமித்தமாக கொண்டு, அவித்யாவை காரணமாக கொண்டு. அவித்யான என்ன சுவாமி? ரொம்ப யோசிக்காதீங்க. அவித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? விவேகமின்மைக்கு பேர் தான் அவித்யா, பிரித்தறியாததுக்கு பேர் தான் அவித்யா. அப்போ எது அவித்யா? க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோக உக்தா. அவித்யானா என்ன சுவாமி அப்படின்னா, அவித்யாவை காரணமாக கொண்டு நமக்கு என்ன இருக்குன்னா, விவேகம் பண்ணாததை காரணமாக கொண்டு இந்த தேகம்ன்ற க்ஷேத்திரத்தையும், தேகத்தில் இருக்கிற க்ஷேத்திரஜன் அப்படின்ற அறிபவனா இருக்கிற என்னையும், இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா இணைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, சம்யோகம். இதுதான் பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. அப்ப ஜென்மத்துக்கு காரணம் திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒன்னாக்கி வச்சது. மோட்சத்துக்கு என்ன காரணம்? இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணா மோட்சம், திரும்ப ரீபர்த்து கிடைக்காது. இதான் மொத்த வேதாந்தத்தோட சாரம். இவ்வளவுதாங்க மொத்த வேதாந்தம், இவ்வளவுதான் சொல்லுது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, அத்தக ஆகையினால் தஸ்யாக அவித்யாயாக நிவர்த்தகம். ஆகையினால் பாத்தீங்கன்னா இந்த அவித்யாவோட நிவர்த்தகம், அவித்யாவை நீக்கிறதுக்கு எது என்ன பண்ணணும் அப்படின்னா சம்யக்கு தரிசனம் உக்தம். சம்யக்கு தரிசனம் சொல்லப்பட்டது. சம்யக் தரிசனம்னா என்ன அர்த்தம்? நல்ல பார்வை. நல்ல பார்வைக்கு பேர் பாத்தீங்கன்னா சம்யக்கு தரிசனம்னு பேர். என்ன நல்ல பார்வை அப்படின்னா, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பார்வையில இல்லை. நம்ம பிரிச்சு பார்க்காம என்ன பண்ணோம், மெர்ஜி பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பார்வை அப்படின்னா
எதை கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறது. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் திரஷ்டா, பார்ப்பவன் மட்டும்தான். பார்ப்பவனுக்கு பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகின்ற வஸ்துவோட ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை. அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பாக்குறதுக்கு பேரு சம்யக்கு தரிசனம் அப்படின்னு பேர். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த அவித்யாவை நீக்கக்கூடிய சாதனமாக சொல்லப்பட்டது. அப்படி உத்தம் அப்படி இது சொல்லாமலும் கூட பாத்தீங்கன்னா புனக சப்தாந்தரேன உச்சியதை, மீண்டும் பாத்தீங்கன்னா வேற ஒரு சப்தத்தினால இந்த ஸ்லோகத்துல 27வது ஸ்லோகத்துல அதே விஷயம் சொல்லப்பட போகின்றது. என்ன 27வது ஸ்லோகம். சமம் சர்வேஷு பூதேஷு, சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம், திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம், வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் யப் பஷ்யதி ச பஷ்யதி, யப் பஷ்யதி ச பஷ்யதி. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் யப் பஷ்யதி ச பஷ்யதி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 13வது சாப்டர்ல முக்கியமான ஸ்லோகத்துல இது ஒன்று. சமம் சர்வேஷு பூதேஷு, இந்த கீழே யகன் இருக்கு பார்த்தீங்களா, யகனா எவன், எந்த மனிதன். ஒரு நல்ல ஆச்சாரியார் கிடைச்சி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் பிரிச்சு 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 பார்த்து சிரவணம் மனனம் நல்லா பண்ணி, சிரவணம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறது, இப்போ எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் மனனத்தோட பர்பஸே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனமே இதுதான். இது பார்க்கப்படுவது இது நான் இல்லை, இது பார்க்கப்படுவது இது நான் இல்லை, இது பார்க்கப்படுவது நான் இல்லை அப்படின்னு இந்த செப்பரேட் பண்ணி அதை எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறது தான் மனனத்தோட முக்கியமான காரியமே. அப்ப சிரவணம் மனனம் பண்ணின ஒருத்தன் எவன் எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூக்கத்துல இருந்து வெளியில வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 2 ஆளை புரிஞ்சுங்க. இப்ப நமக்கு கேரக்டர்னு நம்ம சொல்றோம்ல, ஒவ்வொருத்தரும் நம்ம கேரக்டர்னு சொல்றோம்ல, இந்த கேரக்டருக்கு பேர் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். இவன் தான் ஜீவன். சரி, இந்த ஜீவன் பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போனோன்னு என்ன ஆனா, தூக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஐடென்டிபிகேஷன் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒரு அடையாளம், நாமம் ரூபம். இப்ப நம்ம ஜாகிரதத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அடையாளம், பிளட் குரூப்போ இல்ல பாத்தீங்கன்னா ஹைட்டோ வெயிட்டோ, நம்ம கலரோ, இல்ல புத்திசாலியோ, நம்ம படிச்ச படிப்போ, இல்ல அப்பா அம்மாவோ, இல்ல இந்த சொசைட்டில இருக்கிற பொசிஷனோ, இது ஏதாவது தூக்கத்துல இருக்கா அப்படின்னா, தூக்கத்துல ஒண்ணும் இல்லைல்ல. நான் ஏற்கனவே மந்திரம் சொல்லியிருக்கேன். தூக்கத்துக்கு போச்சுன்னா யானை யானை இல்ல, சிங்க சிங்க இல்ல, கொசு கொசு இல்ல, அம்மா அம்மா இல்ல, அப்பா அப்பா இல்ல, சாண்டாளன் சாண்டாளன் இல்ல, பிராமணன் பிராமணன் இல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்பெல்லாம் தூக்கத்துக்கு போகுதோ அப்பெல்லாம் மந்திரம் சொல்லுது என்னன்னா, சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி. இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, சத்தோட பாத்தீங்கன்னா சம்பத்தியை அடைகிறது, ஒன்றுபட்ட தன்மையை அடைகிறது. அப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம டெய்லி தூக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த நான் ஒரிஜினல் நானோட இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது, ஒண்ணுபட்டு போகுது. அதனால அந்த இடத்துல என்ன இல்லைன்னா எந்த ஐடென்டிபிகேஷனும் இல்லை. அப்ப நித்தியம் பாத்தீங்கன்னா நமக்கு டெம்பரவரியா ஒரு மோட்சம் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு தூக்கத்துல. அப்ப அந்த தூக்கத்துல இருக்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா காரண சரீர அபிமானி. யாரு அப்படின்னா ஈஸ்வரஹா அப்படின்னு பாத்தீங்கன்னா தத்துவ ரீதியா சொல்லும் போது சொல்லுவேன். அப்ப தூக்கத்துல எவன் இருக்கானோ அவன் ஈஸ்வரன். பேக்கப்பான நிலையில நான் பரமஹம்சானன் தான் நான் எவன் சொல்றனோ அவன் ஜீவன். அப்ப இந்த ஜீவன் என்ன பண்றான், பரமஹம்சானந்தான்ற ஜீவன் டெய்லி தூக்கத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஒண்ணுபட்டு என்ன ஆயிடுறான், இல்லாம போயிடுறான். டெய்லி நமக்கு நடக்குது. அந்த இடத்துல ஆனந்தம், பரம ஆனந்தம் நமக்கு கிடைக்குது. அங்க சம்சாரம் எதுவுமே இல்லை தூக்கத்துல. அப்ப பாத்தீங்கன்னா டெய்லி நமக்கு மோட்சம் அடைக்குது. அப்போ சரி, அந்த ஈஸ்வரன் எங்க போனா இப்ப ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, காரணம் காரியத்தில் பாத்தீங்கன்னா வியாபிச்சு அடிநாதமா உள்ளார்ந்து இருக்கும். இந்த கிளாத்துல பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச காட்டுங்க அப்படின்னா எங்க காட்டுவீங்க? தனிச்சு காட்ட முடியுமா? பஞ்ச காட்ட முடியுமா? இந்த கிளாத்துல பாத்தீங்கன்னா பஞ்சு இல்லாம எப்படி கிளாத் இருக்கும்?
பஞ்சு தான் நூலாகி, நூலு தான் வந்து பாத்தீங்கன்னா வீவிங் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிளாத் ஆகி, கிளாத்தை வந்து கட் பண்ணி நான் அங்கவஸ்திரமா போட்டிருக்கேன். அப்ப பஞ்சு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிநாதமா இந்த கிளாத்தோட ஒவ்வொரு எம்எம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவி இருக்கா. ஆமா, இந்த பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த அங்கவஸ்திரத்திலையும் ஊடுருவி இருக்கு, நான் கட்டியிருக்க வேட்டியிலையும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஊடுருவி இருக்கு. அப்போ நான் வச்சிருக்கிற எல்லா துணியிலையும் என்ன இருக்கு அப்படின்னா அந்த பஞ்சு எல்லா துணியிலையும் கணுலையும் ஒவ்வொரு எம்எம்லையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா வெளியில தெரியுதா? வெளியில தெரியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல நான் ஒன்றும் தெரியாமல் சுகஸ்வரூபமா இருந்தேன். அந்த ஒன்றும் தெரியாம இருந்த நான் வந்து பாத்தீங்கன்னா அதான் ஈஸ்வரன், அதான் சுத்த பிரம்மம். அது வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் போது அது காரணம், அது காரியத்துல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா ஊடுருவி இருக்கின்றது. எப்படி ஊடுருவி இருக்கு? அதான் பேஸா இருக்கிறது. கிளாத்துக்கு பேஸ் எது அப்படின்னா பஞ்சு. அதே மாதிரி இந்த மொத்த ஜகத்துக்கும் பேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாக்குறோம். வேக்கப் ஆகும்போது முதல்ல புத்தி அப்படின்னு பாக்குறோம். புத்தி தான் வேக்கப் ஆகுது. அப்ப புத்திக்கு காரணம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்குமா, போன ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜன், ரெண்டுத்தோட சங்கயோகம். தூக்கத்துல யார் இருந்தா? க்ஷேத்திரஜன்ற சுவாமி இருந்தார். க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அவித்யா ஒன்னும் தெரியல இருந்துச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் முதல்ல இது உண்டாச்சு, புத்தி உண்டாச்சு. அப்ப புத்தி உண்டாச்சு அப்படின்னா புத்திக்கு ஆதாரமா எது இருக்கணும்? புத்திக்கு ஆதாரமா இந்த ரெண்டும் க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜம் பேஸா இருக்கும். புத்திக்கு அப்புறம் என்ன உண்டாச்சு? அகங்காரம் உண்டாச்சு. நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு அகங்காரம் உண்டாச்சு. அந்த அகங்காரத்துக்கு கீழையும் இந்த நானும், ஒரிஜினல் நானும், இந்த க்ஷேத்திரஜனும் இந்த க்ஷேத்திரமும் அவித்யாவும் ரெண்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சம இந்திரியங்கள் வேக்கப்பாச்சு, மனசு வேக்கப்பாச்சு. இந்த எல்லாத்துக்கு கீழையும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அவித்யாவும் க்ஷேத்திரஜன் சொல்லக்கூடிய சுவாமியும் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகம் உண்டாச்சு. தேகத்துக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தத்துவம் கீழே இருக்கும். அதே மாதிரி இந்த ஜெகத்தை நான் அதுக்கப்புறம் பார்க்கிறேன். இந்த தேகத்திலிருந்து இந்த ஜெகத்தை பார்க்கிறேன். இந்த ஜெகத்துக்கு கீழையும் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கிற எல்லா ஜீவராசியோட பேஸா வந்து இந்த க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனும் இந்த ரெண்டும் இருக்கும். இந்த க்ஷேத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இல்லாத வஸ்து, ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோம்ல மாயா. அப்போ அதை நீக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் யார் இருப்பா அப்படின்னா அந்த க்ஷேத்திரஜன் சொல்லக்கூடிய பகவான் எல்லா ஜீவராசிகள்லையும் பேசா அவர் தான் இருப்பார். இந்த விதமா புரிதல் ஒருத்தருக்கு உண்டாயிட்டு அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்த அந்த பகவான் தான், சுகஸ்வரூபமா இருந்த பகவான் தான் இந்த ஜெகத்தா காரியமா காலையில இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் கூட எல்லாத்துக்கும் கீழையும் வந்து பாத்தீங்கன்னா அடிநாதமா அவர் தான் இருக்கின்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா யக பஷ்யதி, எவன் பார்க்கின்றானோ. எப்படி பார்க்கின்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் பிரிக்கும் போது வினஷ்யத்சு அவினஷ்யந்தம்னு பிரிக்கணும். வினஷ்யத்சு அப்படின்னா இப்ப நம்ம ஜாகிரதத்துல பார்க்கிறோமே, எதையெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் வேக்கப் ஆகும்போது எது வேக்கப்பாச்சு? புத்தி வேக்கப்பாச்சு, அகங்காரம் வேக்கப்பாச்சு, பஞ்ச தன்மாத்திரைகள் வேக்கப்பாச்சு, அதுக்கப்புறம் பஞ்ச இந்திரியங்கள் வேக்கப்பாச்சு, கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், அதுக்கப்புறம் பஞ்சமகா பூதங்கள், அதுக்கப்புறம் மனசு, இது எல்லாம் வேக்கப்பாச்சு. மொத்தம் 23 தத்துவங்கள் வேக்கப்பாச்சு. இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிடுச்சு, கிரியேஷன். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் வினஷ்யத்சு, இது எல்லாம் நாசமா போகக்கூடியது. எப்போ? திரும்ப ராத்திரி போகும்போது. திரும்ப ராத்திரி போகிறோம். ராத்திரி போகும்போது இந்த உலகம் எல்லாம் இல்லாம போயிடுது. நான் யாரையெல்லாம் பாக்குறேனோ, இப்ப பாடம் வந்து பாத்தீங்கன்னா 83 பேர் 84 பேர் பாடம் கேட்குறீங்க அப்படின்னா 84 பேரும் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனீங்க தூக்கத்துல? ஒவ்வொருத்தரும் பாருங்க நான்ல பாருங்க, நான்ல போய் எல்லா கேரக்டரும் முடிஞ்சு போயிருது. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா நான்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த நான்ல போய் எல்லாம் லயத்தை அடைஞ்சிருது. தூக்கத்துல வேற ஒண்ணும் இல்லாம போயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினஷ்யத்சு அப்படின்னு பேர். எல்லாம் வினாசத்தை அடையக்கூடியவைகள். அவைகளில் அந்த வினாசத்தை அடையக்கூடிய அவைகளில் சர்வேஷு பூத்தேஷு எதெல்லாம் வினாசம் அடையும்? எல்லா பூத்தங்களும் உண்டானவைகள் எல்லாத்துக்கும் பேரு பூத்தங்கள்னு பேர். எல்லா பூத்தங்களும் என்ன அர்த்தம்? எதையெல்லாம் அசைகின்ற அசையாதவைகள் அப்படின்னு இந்த உலகத்துல உண்டாச்சோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போகும்போது இல்லாம போயிடுது. அதனால அதுக்கு என்ன பேரு?
விநாசத்தை அடையக்கூடியவைகள். அவைகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசம் இல்லாமல் இருக்கான். யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமேஸ்வரம். அந்த பரமேஸ்வரனை, எப்படிப்பட்ட பரமேஸ்வரன்? அவினஷ்யந்தம். அந்த பரமேஸ்வரன் விநாசத்தை அடையாதவரா இருக்கார். எது நஷ்டமாகிறது இல்லை பாருங்க. நேத்து நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். நேத்து 26வது ஸ்லோகம் பகவத்கீதை எடுத்தேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா பூத்தநாராயணர் போய் தரிசனம் பண்ணினேன். ஆனந்தமா தூங்குனேன். சொப்பனம் பார்த்தேன். சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊரெல்லாம் சுத்தின, கண்ட ஊருக்கெல்லாம் போனேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நல்லா டீப் ஸ்லீப் போனேன். ரொம்ப ஆனந்தமா தூங்குனேன். அதுக்கப்புறம் நடுவில் தலைவலி வந்துட்டு திரும்ப வேக்கப் ஆனேன். திரும்ப தூங்குனேன். திரும்ப வேக்கப் பண்ணேன். திரும்ப தூங்குனேன். அப்படியே நடந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகி ஜபம் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட இப்ப பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ராத்திரியும் போய் தூங்க போவேன். திரும்பவும் சொப்பனம் வரும். அதுக்கப்புறம் திரும்ப டீப் ஸ்லீப் போவேன். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில வேக்கப் ஆகி திரும்ப நாளை காலையிலயும் பாடம் எடுப்பேன். அப்ப இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து போறதா இருக்கு. மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத ஜெகத்தெல்லாம் சொப்பனத்துக்கு போகும்போது இல்லாம போயிடுது. எல்லா கேரக்டரும் போயிடுது. எதெல்லாம் பிரசித்தமா பாக்குறோமோ, இமயமலை திருவண்ணாமலையில இருந்தா எங்களுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல என்ன ஆயிடுறாரு? இந்த மலையே காணா போயிடுது. இமயமலை காணோம், கங்கா காணோம். எதெல்லாம் இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்கோமோ எதுவுமே இல்லை. எல்லா பூத்தங்களும் உண்டானவைகளா எதெல்லாம் இருக்கோ அந்த உண்டானவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போயிடுது. ஆனா இந்த நஷ்டமாகிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாகாம இருக்கா. யாரு அப்படின்னா நான். ஒரு நாள், ஒரே ஒரு நான். பரமஹம்சானந்தா இல்ல. பரமஹம்சானந்தா சொப்பனத்துல போனா பரமஹம்சானந்தா இல்ல. டீப் ஸ்லீப் போயிட்டா சொப்பனத்துல இருந்தவனும் இல்ல. ஆனா நான் இருக்கனா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் நான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஜாகிரதத்துல இருந்த அதே நான் தான். கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்ட அதே நான் தான். நேத்து சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊரா சுத்தின அதே நான் தான். நேத்து டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா தூங்கி ஆனந்தமா தூங்குன அதே நான் தான். இப்ப காலையில வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க அதே நான். அப்ப என்ன அர்த்தம்? நான் மாறவே இல்லை, ஒரே நான். ஆனா நானுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு போச்சு. எவ்வளவு பிரியமா இருந்தாலும், பிரியமான வஸ்துக்களா இருந்தாலும், எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தாலும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போச்சு. ஆனா ஒரே ஒரு தத்துவம் வந்து போகாதது எது? இந்த நான். இந்த ஒரே ஒரு நான், நாமரூப குணங்கள் இல்லாத நான். அதுதான் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாசமாகின்ற எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எவன் பார்க்கின்றானோ, எப்படி இருக்கார் அந்த பரமேஸ்வரன்? சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். எல்லா ஜீவராசிகள்லையும் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா ஈக்குவலா இருக்கார். சமம், எந்த ஒரு பாகுபாடும் இல்லை, பாரபட்சம் இல்லை. இவர் பிராமணர், அதனால இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதிகமா இருக்கேன். இவன் வந்து சாண்டாளன், இது வந்து பாத்தீங்கன்னா நாய், இது வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு, இது குரங்கு, இது எறும்பு அப்படின்னு எந்த பேதங்களும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் எல்லா ஜீவராசிகள்லையும் சமமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை எவன் பார்க்கிறானோ, யக பஷ்யதி, எவன் பார்க்கிறானோ. அப்ப பரமேஸ்வரன் எங்க இருக்கார்? தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப தெரிகிற எல்லாத்துக்கீழையும் இந்த நான் பேஸா இருக்கு. உங்க தேகத்திலயும் இருக்கு, என் தேகத்துல, எல்லாத்துலயும் என்ன இருக்கு? நான் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் தான் ராதாமணியா இருக்கேன், நான் தான் சுதந்திரா தேவியா இருக்கேன், நான் தான் பிரசாதா இருக்கேன், நான் தான் சுவாமிநாதனா இருக்கேன், நான் தான் அருணா இருக்கேன், நான் தான் ஜெயந்தியா இருக்கேன், நான் தான் கோமதி அம்மாவா இருக்கேன், நான் தான் சித்ராவா இருக்கேன், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சாவித்திரியா இருக்கேன், நான் தான் விஷ்ணு சுவாமியா இருக்கேன். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் 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 சொல்றோமா? அப்ப எல்லா தேகங்களும் என்ன ஆகுது? நஷ்டமாயி போகுதா? தூக்கத்துக்கு போனோன்னு எல்லாம் இல்லாம போயிடுது. அப்ப தூக்கத்துக்கு போகும்போது இருக்கிற எல்லாமே இல்லாம போயிடுது. ஆனா ஒண்ணு மட்டும் மிச்சம் இருக்கு. அந்த நான் மிச்சம் இருக்கா? ஆமா, நான் மட்டும் மிச்சம் இருக்கு. அது அநேகமா ஒண்ணா? ஒரே ஒண்ணுதான். நான்ல பேதம் இல்லை. நானுக்கு மேல இருக்கிற தேகங்கள் எல்லாம் பேதம். அப்ப என்ன எறும்ப போய் கேட்டீங்கன்னா நீ என்னவா இருக்க அப்படின்னா நான் எறும்பா இருக்கேன்னு சொல்லுவேன். குரங்க போய் கேட்டீங்கன்னா நீ யாரா இருக்குன்னு நான் குரங்கா இருக்கேன்னு சொல்லும். என்ன கேட்டா நான் பரமஹம்சானந்தாவா மனுஷனா இருக்கேன்னு நான் சொல்றேன். அப்போ மேல இருக்கிறது தான் கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு. நாய், பூனை, பன்னி, நாய் அப்படின்னு
தேவன் மனுஷன் அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற நான் எந்த பாகுபாடும் இல்லாம ஈக்குவலா இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு பேதம் பாக்குறது? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவமா நம்ம பாக்குற இந்த பேதமா இருக்கிற இந்த ஜெகத்தெல்லாம் வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெகத் எதுவுமே வாஸ்தவம் இல்லை, வந்து போறது. ஆகமா பாயினக தோன்றி தோன்றி மறைகிற நீர்க்குமிழ் போல வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல தோன்றி சொப்பனத்துல மறைஞ்சு போகுது. திரும்ப சொப்பனத்துல வேறு உலகம் தோன்றி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல மறைஞ்சு போகுது. அப்ப தோன்றி தோன்றி மறையிறது இந்த தேகம், இந்த ஜெகத்து. அப்ப வாஸ்தவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கிற அந்த நான் மட்டும் பரமேஸ்வரன், அவர் மட்டும் மாறாமல் இருக்கின்றார். அந்த பரமேஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எந்த பேதங்களோடும் அவருக்கு ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை. எல்லாத்துக்கும் ஆதாரமா அவர் தான் இருக்கிறார். இந்த விதமா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா யக பஷ்யதி, எவன் பார்க்கிறானோ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டையும் ஒரு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய சேவை பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்கள் புத்தியை க்ளீன் பண்ணுற மாதிரி உங்கள் புத்தியை நான் க்ளீன் பண்ணுறேன்ல, நான் ஸ்வீப்பர் தான். நான் என் குருநாதர்கள் எல்லாம் அஜ்ஞானத்தை ஸ்வீப் பண்ணுறவங்க தான், ஸ்வீப்பர்ஸ். அதே மாதிரி இந்த ஊரை வந்து ஸ்வீப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அவங்களுக்கு நேற்று ஏதோ ஒருத்தர் கொடுக்குறேன். அவர் வந்து வாங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னா ரிசீவ் பண்ணுறதுக்கே தொற்றுமா. என்ன தொட்டா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி வந்து பாத்தீங்கன்னா பவித்திரமா திருக்குன்றம் போட்டு நல்லா பாக்குறதுக்கு நல்லா ஒரு தெய்வீகமா வந்து நிக்கிறார். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கமே, சாமி கொடுக்கறத நம்ம கை தட்டி டச் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அப்படியே பதறாரு. நான் கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவர் பதறி பதறி வாங்குறாரு. பக்கத்துல போலாமா, ஏதாவது சொல்லிடுவாரா சுவாமி அப்படின்னு. வேதாந்தம் படிச்சவன் வந்து பாத்தீங்கன்னா எதை பார்ப்பான்? உள்ள இருக்கிறது வந்து வெளியில இருக்கிறதுலாம் வெறும் வேஷம், எல்லாம் வேஷம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமும் வேஷம். உள்ள இருக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு தத்துவம். இந்த நானுக்கும் அந்த கிளீன் பண்ற அந்த ஸ்வீப்பர்ட்ட இருக்கக்கூடியதும் நானும், இந்த பரமஹம்சானந்தாட்ட இருக்கக்கூடிய நானும் வந்து வேற வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வேறையெல்லாம் ஒரே நான் தான். அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம பகவான் வந்து பாத்தீங்கன்னா மனிஷா பஞ்சகத்துல நல்லா வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து என்ன பண்றார், 4 வேதங்களை 4 நாயா கூட்டிக்கிட்டு சாண்டால ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா வரார். நம்ம சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணிட்டு பவித்திரமா வெளியில வரும்போது கச்ச கச்ச அப்படின்ற போ அந்த பக்கம் போ அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா வியாசர் தான் வந்திருக்காரு, சிவபெருமான் தான் வந்திருக்கார். சிவபெருமான் கேட்கிறாரு, எதை வந்து பார்த்த அப்படின்னா போ சொல்ற, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா போ சொல்றியா? இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது. இது எல்லாம் உன்னோட தேகமும் பஞ்சபூதம், என்னோட தேகமும் பஞ்சபூதம். அப்ப பஞ்சபூதத்திலிருந்து பஞ்சபூதத்தை விளக்க சொல்றியா, விலகி போன்னு சொல்றியா? விலகி போக முடியாது. எல்லாம் மொத்த ஜெகத்தும் பஞ்சபூதம் தான். எங்க இருந்து விலகி போறது? தேகத்தை எப்படி விளக்குறது? அதே நேரத்துல உள்ள இருக்கிற ஆத்மாவை நீ விளக்க சொல்றியா போன்னு? இருக்கிறது ஒரே ஆத்மா தான். நீயும் நான் தான் சொல்லிட்டு இருக்க, நானும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நானும் விளக்க சொல்றியா? அதுவும் முடியாது. அப்ப யார நீ விளக்க சொல்ற? போன்னு தள்ளி போன்னு சொல்றியே, யார பார்த்து தள்ளி போன்னு சொல்ற அப்படின்னு கேக்குற. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு அற்புதமான ஒரு டீச்சிங் இதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் புத்திசாலியா இருக்கிறவன், நல்லா தெளிவா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் வேஷம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கேரக்டர் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, ஸ்கிரீன் மட்டும்தான் சத்தியம். ஸ்கிரீன் மட்டும்தான் சத்தியம். அந்த ஸ்கிரீன் எங்க இருக்கு அப்படின்னா ஹீரோக்குள்ளாரையும் காமெடியனுக்குள்ளாரையும் அங்க இருக்க எல்லா கேரக்டர், தாழ்ந்த கேரக்டர், உயர்ந்த கேரக்டர், எல்லா கேரக்டருக்குள்ளாரையும் அந்த ஸ்கிரீன் ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி இந்த நான் எப்படி இருக்குன்னா, நானுக்கு மேலதான் இந்த மொத்த ஜெகத்தும் கல்பிதம். இந்த நான் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன் மாதிரி எல்லா கேரக்டர்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் இருக்கு. அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். அவன்தான் உண்மையை பார்க்கிறான். அவனுக்கு பேர் தான் சம்யக்கு தரிசனம், நல்ல பார்வை அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றார், சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமம்ன்றதுக்கு அர்த்தம் ஈக்குவல் அர்த்தம். ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? நிர்விசேஷம், எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லை. இந்த நான்ல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? நான்ல ஒரு மண்ணாங்கட்டி ஸ்பெஷலும் இல்லை. நீங்களும் நான் தான் சொல்றீங்க, நானும் நான் தான் சொல்றேன். நான் சன்னியாசி. சன்னியாசி எங்க வந்துச்சு? தேகத்துல சன்னியாசி. நான் கிரகஸ்தன். எங்க வந்துச்சு கிரகஸ்தன்? தேகத்துல கிரகஸ்தன். அப்ப நானுக்கு
நான்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த வந்து பாத்தீங்கன்னா பேதமும் இல்ல, நிர்விசேஷம், எந்த அட்ஜெக்டிவ்ஸும் இந்த நானுக்கு இல்ல. நானுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த தேகத்துக்கு தான் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விசேஷம். அந்த நிர்விசேஷமா திஷ்டந்தம் இருக்கின்ற, நிர்விசேஷமா இருக்கிற இந்த நான்ல, திஷ்டந்தம்னா இருக்கின்ற, நிற்கின்ற, ஸ்திதிம் குர்வந்தம், நல்ல நிலை பெற்று இருக்கிற இந்த நான், எந்த ஒரு அட்ஜெக்டிவும் இல்லாம விசேஷணங்களும் இல்லாம நான் இருக்கு, எந்த ஸ்பெஷலும் இல்லை, எல்லாத்துட்டையும் ஒரே நான் தான். அப்படிப்பட்ட நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வேஷு பூதேஷு எங்க இருக்கு? குவா எங்கப்பா இருக்கு? அந்த எப்படின்னா எல்லாத்துக்கும் உள்ளாரையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாத்துக்கும் உள்ளாரையும் இருக்குன்றது முதல் ஸ்டெப். நான் கேட்கிறேன், ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சினிமா ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? காமெடியனுக்குள்ளார இருக்கு, ஹீரோக்குள்ளார இருக்கு, வில்லனுக்குள்ளார இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல காட்டுற நாய்க்குள்ளார இருக்கு, பூனைக்குள்ளார இருக்கு, குரங்குக்குள்ளார இருக்கு, எல்லா கேரக்டருக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் இருக்கா? ஆமா, ஸ்கிரீன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் இங்க சொல்லுது. எங்க இருக்கார் அந்த திஷ்டந்தம்? யார் இருக்கா அப்படின்னா எங்க இருக்காரு? எல்லா பூத்தங்கள்ல. எல்லா பூத்தம்னா எதை எடுக்கணும் அப்படின்னா பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷு, பிரம்மா ஆரம்பிச்ச, பிரம்மா இருக்காருல்ல, கிரியேஷன் ஆரம்பிச்சவர், அந்த பிரம்மாக்குள்ளார இருந்து அவர் என்ன சொல்லுவாரு? நான் தானே சொல்லுவாரு, நான் தான் சொல்லுவார், நான் பிரம்மாவா இருக்கேன். அப்ப நான் ஈக்குவலா தான் இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற பிரம்மா தான் 4 தலை வச்சவர், அவர் ஸ்பெஷல். நமக்கெல்லாம் ஒரு தலை தான் இருக்கு, அவருக்கு 4 தலை. அப்புறம் இந்திரன், அது மாதிரி ஒவ்வொருத்தரா உண்டாயி கடைசி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப லோயஸ்டா இருக்கிறது பூத்தங்கள்ல ஒரு சின்ன புல்லு, அசையாத புல்லு வந்து பாத்தீங்கன்னா முளைச்சு கிடக்கு, ஸ்தாவரம். அப்போ பிரம்மா முதல் கொண்டு இருக்கிற புல்லு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆச்சாரியர் சொல்றாரு, பிராணிஷு, எல்லா பிராணிகளிடத்திலும் கம் யாரு நிக்கிறா? யாரு வந்து சமமா இருக்கா அப்படின்னு கேட்டா பரமேஸ்வரம். அந்த பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குள்ளாரையும் சமமா இருக்கார். யார் பரமேஸ்வரன்? நான் தான். தேகாதிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு பாத்தீங்கன்னா நாம ரூப குணங்கள் இல்லாத ஒரே நான் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கு. புல்லுட்ட போய் கேட்டோம் அப்படின்னா வாய் பேச முடிச்சதுன்னா புல்லு சொல்லும், நீ யார்ப்பா அப்படின்னு கேட்டா நான் புல்லாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். பிரம்மாவை போய் கேட்டா நான் பிரம்மாவா இருக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் நான் சொல்லுது. அந்த நான்ல பேதம் இல்லை, அந்த நான் தான் பரமேஸ்வரன், க்ஷேத்திரஜன் அப்படின்னு பேர். ஏன் பரமேஸ்வரன் போட்டிருக்கு? பரம அப்படின்னா மேலானதுன்னு அர்த்தம். இந்த பரமன்ற அர்த்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரம சப்தம் சொல்லுதோ அதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டம், முதல்ல மேலானதுன்னு ஒரு அர்த்தம். எது மேலானது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மத்வா அப்படின்னு 2வது, ரொம்ப சூக்ஷ்மமானதுன்னு அர்த்தம். 3வது வந்து பாத்தீங்கன்னா வியாபகத்துவாத் அப்படின்னு 3 ஹேத்துவ வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆச்சாரியர் சொல்றாரு. உத்கிருஷ்டமா மேலானதா இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா இருக்கணும், அதுக்கப்புறம் வியாபகத்தன்மை உடையதா இருக்கணும். அதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேலானது நம்ம சொல்றோம். அப்போ வெளியில இருந்து ஒவ்வொன்றா எடுங்க பார்க்கலாம். நம்ம பார்க்கிறோம், ஆச்சாரியர் சொல்றாரு தேக, இந்திரிய, மனோ, புத்தி, அவ்யக்தாத்மனக அபேக்ஷிய. அப்ப ஒவ்வொன்றா பாருங்க. இந்த வெளி விஷயங்களை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலானது பரம அப்படின்னு போட்டீங்கன்னா தேகம். தேகத்தை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா இந்திரியம். ஏன்னா தேகம் இருக்குன்னு தெரியறதுக்கே இந்திரியம் தான் வேணும். அப்ப இந்திரியம் சட்டில் ஆயிடுது, சூக்ஷ்மம் ஆயிடுது. இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை காட்டிலும் வியாபிச்ச தன்மை அதிகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டம் மேலானது. இந்திரியத்தை காட்டிலும் எது மேலானது? மனசு. மனசு இந்திரியத்தை காட்டிலும் மேலானதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சூக்ஷ்மமானது, வியாபக தன்மை அதிகமா இருக்கிறது. மனசை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது, மேலானது. எப்படி அப்படின்னா அதோட சூக்ஷ்ம தன்மை ரொம்ப அதிகம். அதை காட்டிலும் வந்து வியாபகத்தன்மை மனசை காட்டிலும் புத்திக்கு அதிகம். அதுக்கப்புறம் அந்த புத்தியை காட்டிலும் எது மேலானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வியக்தம் அப்படின்னு சொல்ற, நம்ம தூக்கத்துல இருக்கிற ஒண்ணும் தெரியலன்னு சொல்றோம்ல, அது அன்லிமிட்டா இருக்கிறது. அப்ப அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா புத்தியை காட்டிலும் அந்த அவ்வியக்தம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது, சூக்ஷ்மமானது, அதுக்கப்புறம் வந்து வியாபிச்சிருக்கிறது.
அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் யாரு மேலானது அப்படின்னா அக்ஷராத்து பரத பரஹா கட்டோபனிஷத்து சொல்லுது. இந்த அக்ஷரம் சொல்லக்கூடிய அவ்யக்தத்தை காட்டிலும் மேலானது எது அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே மேலானது அதுதான் பிரம்மம் அப்படின்னு பேரு. அப்போ பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தை காட்டிலும் ரொம்ப மேலா இருக்கார், சூக்ஷ்மமா இருக்கார், சர்வத்தையும் வியாபிச்சு இருக்கார். அந்த காரணத்தினால அவருக்கு என்ன பேரு, இந்த எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி சார்ந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பரமேஸ்வரன் அப்படின்னு பரம ஈஸ்வரன் ஒரு என்னது அட்ஜெக்டிவ் கொடுத்து பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரமேஸ்வரனை சர்வேஷு பூத்தேஷு சமம் திஷ்டந்தம், அந்த பரமேஸ்வரன் எங்க இருக்கார், எல்லா ஜீவராசிகளையும் நான் சமமா வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனை தானி விஷினஸ்தி, அந்த பரமேஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எங்க பாக்குறோம், அவரை ஸ்பெஷலா சொல்லுது. தானி அந்த அவைகளில் எதெல்லாம் நஷ்டமாயி போகுமோ அவைகளுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார். தேகம், இந்திரிய, மனசு, புத்தி, அவ்யக்தம், இந்த லோகம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் மந்திரம் பகவான். வினஸ்யத்சு அப்படின்னு. இது எல்லாம் நஷ்டமாய் போகிறது, எல்லாம் நாசமா போகக்கூடியவைகள். டெய்லி பிரளயம் நடந்துகிட்டே இருக்கு, டெய்லி சிருஷ்டி நடக்குது. காலையில டெய்லி ராத்திரி தூங்க போகும்போதெல்லாம் இதெல்லாம் நஷ்டமாயி போகுது, இல்லாம போகுது, நாசமா போயிடுது, பிரளயம் ஆயிடுது டெய்லி. அப்போ இது எல்லாம் நஷ்டமாக கூடியவைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தம்ச பரமேஸ்வரம், அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனை, எப்படிப்பட்ட பரமேஸ்வரன், அவினஷ்யந்தம். ஆனா இந்த எல்லாத்துலயும் ஒரே ஒரு தத்துவம் நாசம் இல்லாம இருக்கு, எது, நான். மரணம் சம்பவிச்சா நான் நாசம் ஆயிடுமா, ஆகாதா? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் செத்து போனா கூட, எல்லாத்தோட தேகமும் செத்து போனா கூட நான் அப்படியே தான் இருக்கும். அப்ப எது செத்து போகுது, நான் செத்து போகிறது இல்லை, நானுக்கு மேல இருக்கிற தேகம் தான் செத்து போகுது. நம்ம என்ன பண்ணிட்டோம், நானையும் தேகமும் ஒன்னாக்குறதுனால தேகம் செத்து போனா நான் செத்து போயிடுவேனோ அப்படின்னு நம்ம தப்பா விவேகம் இல்லாம பாக்குறோம். நம்ம அப்ப நான்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா திடம் வந்துடணும். தேகம் போகுது போட்டோம், என்னோடது இல்ல, போய் தானே ஆகும். ஒரு நாள் வந்துச்சு, ஒரு நாள் போய் தானே ஆகணும். ப்ரிப்பேர் ஆகுங்க, இப்பயும் ப்ரிப்பேர் ஆகுங்க. நான் வந்து பாக்குறேன், இந்த தேகம் பாக்குறேன் போயிரு. எதுக்கு இதுக்கு மேல எதுக்கு இவ்வளவு அட்டாச்மெண்ட், எதுக்கு? ஏன் அப்படின்னா இதோட சுபாவமே என்னது, அபரிகாரியத்தை நத்துவம் சோச்சித்து மருகசி. இது எதெல்லாம் பிறந்துச்சோ அதெல்லாம் இறந்து போகும். ஏன் அப்படின்னா டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ டெய்லி தூக்கத்துக்கு போகும்போது நமக்கு எந்த ஒரீஸும் இல்லைல்ல, தூக்கத்துல தேகம் இல்லாம தானே போகுது. ஏதாவது ஒரீ பண்ணிருக்கோமா, ஐயோ தேகம் போயிடுமே அப்படின்னு பேக்கப்லயேவா இருந்தோம், முழிச்சுக்கிட்டேவா இருக்கிறோம். தேகம் போறது நமக்கு நல்லா தெரியுது இல்ல. அப்ப தேகம் போகுது, டெய்லி தேகம் போகுது அப்படின்னும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேரா இருக்கும், நம்மளே போய் தூங்க போறோம். இதே மாதிரிதான் மரணமும் நடக்க போகுது. அப்ப ப்ரிப்பேர் ஆயிடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகங்கள் எல்லாம் ஒரு நாள் போயிடும், ஆனா நான் போக மாட்டேன். இந்த நான் அப்படியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த நான் அவினஷ்யந்தம், விநாசத்தை அடையாதது பரமேஸ்வர சுரூபம் தான் இந்த நான். இந்த பரமேஸ்வரன் அவினஷ்யந்தம் இது வந்து பாத்தீங்கன்னா பூதானாம் பரமேஸ்வரஸ்ய ச அத்தியந்த வைலக்ஷண்ய பிரதர்ஷனார்த்தம். இதை ஏன் சொல்லுது, வினஷ்யத்சுன்னு ஒண்ணு சொல்லி அவினஷ்யந்தம் அப்படின்னு ஆப்போசிட்டா ஒரு சொல்லுது. இது எல்லாம் நாசத்தை அடையக்கூடியவைகள் வினஷ்யா. இதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாசத்தை அடையாதவர் பரமேஸ்வரன். அவினஷ்யந்தம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டும் வேற வேற. நாம் பார்க்கிற இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜடம், திருஷ்யம். இதுக்கு அந்நியமா திரஷ்டான்னு சொல்லக்கூடிய நான் வேற அப்படின்னு வேற வேற லட்சணத்தை உடையது. ஒண்ணு ஜடம், ஒண்ணு சேத்தனம் அப்படின்னு பிரிச்சு காட்டுறதுக்காகத்தான் இந்த ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வினஷ்யத்சு அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் பூத்தங்களுக்கு எல்லாத்துக்கும், அவினஷ்யந்தம் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் பரமேஸ்வரனுக்கு. இந்த ரெண்டு அட்ஜெக்டிவ் எதுக்குன்னா ரெண்டு செப்பரேட். திரஷ்டா தான், திருஷ்யம் தான், ரெண்டும் ஒன்னு ஆகவே ஆகாதுன்னு காட்டுவதற்காக, பிரதர்ஷனார்த்தம் காட்டுறதுக்காகத்தான் அத்தியந்த வைலட்சண்ய பிரதர்ஷனார்த்தம்.
100% வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் வேற வேற, க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனும் வேற வேற அப்படின்னு காட்டுறதுக்காக 2 அட்ஜெக்டிவ் சொல்லியிருக்கு. கதம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்றார். ரொம்ப பாஷ்யம் படிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு பாருங்க. ஆச்சாரியார் சொல்ற, எப்படி நீங்க ரெண்டுமே வேற வேறன்னு சொல்றீங்க? நானும் க்ஷேத்திரஜனும் இந்த க்ஷேத்திரமும் வேற வேறன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்ற, சர்வேஷாம் ஹி பாவ விகாரானா, இந்த உலகத்துல நீங்க எதையெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றீங்களோ, பாவ விகாரம்னா என்ன அர்த்தம்? இருக்குன்னு சொல்லக்கூடியது எல்லாம் விகாரத்தை அடைந்தது. தூக்கத்துல இல்லைல்ல, தூக்கத்துல ஒண்ணும் இல்லைல்ல. அப்ப தூக்கத்துல இல்லாதது இப்ப என்ன இருக்கு? இருக்குன்னு சொல்ற. மலை இருக்கு, வீடு இருக்கு, தேகம் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, இந்த ஜெகத்து இருக்குன்னு சொல்ற. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்டானது, இருக்குன்னு சொல்ற. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கா இல்ல மாறிட்டே இருக்கா? மாறிட்டே இருக்கு, சதா மாறிட்டே இருக்கு. ஏன்? 3 குணங்களால் ஆனது. அதனால இது எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா விகாரம் அப்படின்னு பேர். இந்த லோகத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ பாவ விகாரம் அப்படின்னா இருக்குன்னு சொல்லக்கூடிய மாறுதலை அடையக்கூடிய இந்த எல்லா வஸ்துக்களும், இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜனி லட்சணம் பாவ விகாரோ மூலம். இந்த எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுன்னு பாருங்க. எங்க இருந்து இதெல்லாம் வந்துச்சு? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? மாயை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப். மாயில இருந்து என்ன வந்துச்சு? அவ்யக்தத்துல இருந்து புத்தி. இங்க இருந்து ஆச்சாரியர் எடுத்துக்கிறார். இந்த புத்தி தத்துவத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் வச்சிருக்கோம்? புத்தி தத்துவத்துக்கு மகத்து. மகத்துக்கு ஈஸ்வர டெர்மினாலஜில என்ன பேர் வச்சுப்போம்? ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்பர் அடிச்சா. அப்ப கிரியேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த உலகத்துல நீங்க எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் மூலம் எது அப்படின்னா ஜனி லட்சணம் பாவ விகாரோ மூலம். இது எல்லாத்துக்கும் மூலம் எது அப்படின்னு கேட்டா முதல்ல உங்க புத்தி வேக்கப் ஆகணும். வேற எதுவும் முதல்ல. ஏன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் இல்லை. கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இல்லவே இல்லை. அப்ப நீங்க எதெல்லாம் பார்க்கிறீங்களோ இது எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலம் முதல்ல எது வேக்கப் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வேக்கப் ஆனது இந்த பாவ விகாரத்துல. முதல் பாவ விகாரம் எது அப்படின்னா இந்த 3 குணங்களோட மாறுபாடு வந்து பாத்தீங்கன்னா முதல் மாறுபாடு எது அப்படின்னா புத்தி. இந்த புத்தின்ற பாவ விகாரத்தோட மூலத்தை வச்சுக்கிட்டு அதுதான் மூல காரணம். அந்த புத்தி தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அகங்காரம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூதங்கள், இந்த தேகம், இந்த ஜெகத்து, இது எல்லாம் உண்டாச்சு. இது எல்லாம் உண்டாகிறதுக்கு மூல காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி வேக்கப் ஆச்சு. இந்த புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பாவவிகாரோ மூலம் உண்டான. இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது மூலம் அப்படின்னா இந்த புத்தி. அதுக்கப்புறம் சரி, ஜென்மோத்தர பாவினக அந்நே சர்வே. இந்த புத்தி வேக்கப்பானதுக்கு பிறகு உத்தரம்னா என்ன அர்த்தம்? ஜென்ம உத்தர பாவினக. இந்த புத்தி உற்பத்தியானதுக்கு பிறகுதான் புத்தின்றதுதான் பிரதமஜான்னு பேரு. இந்த புத்திக்கு இன்னொரு பேரு ஈஸ்வரனா சொல்லும் போது ஹிரண்ய கர்ப்பருக்கு இன்னொரு பேர் சொல்றோம் பிரதமஜா. முதல்ல உண்டான இந்த புத்திக்கு அப்புறம் உத்தர பாவினக, அதுக்கு பிறகுதான் அன்யே சர்வே பாவ விகாராக. அதுக்கப்புறம் தான் இருக்கிற மற்ற எல்லா பூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிருக்கு. இது எல்லாம் சரி, இதெல்லாம் உண்டாச்சு இல்ல, திரும்ப இதெல்லாம் எங்க போகும்? உண்டானதெல்லாம் எங்க போகும்? புத்தி வேக்கப்பாச்சு. புத்தியில இருந்து எல்லா தத்துவங்களும் உண்டாச்சு. 22 தத்துவங்கள் உண்டாச்சு. ஒரு புத்தியில இருந்து ஒரு அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள் 6 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூத்தங்கள் 15, 15 6 21, ஒரு மனசு 22 தத்துவம். எங்க 22 எங்க இருந்து உண்டாச்சு? புத்தி வேக்கப்பானதுல இருந்து உண்டாச்சு. அப்ப இந்த 22 + 1 23, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வினாசாந்தாஹா. இது எல்லாம் எங்க போய் முடியுதுன்னா தூக்கத்துல. இன்னைக்கு நைட்டு போய் தூங்க போவோம். ஜாகிரதத்துல எல்லாம் இருக்கு, சொப்பனத்திலையும் வேற ஒண்ணு இருக்கும்.
அதுக்கப்புறம் கடைசியில போய் ஒன்னும் தெரியல அப்படின்றதுல போய் எது ஒன்னும் தெரியலன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அங்கதான் சொல்றாரு விநாசம் அப்படின்னு பேரு. இந்த அவ்யக்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? விநாசம் அப்படின்னு பேரு. விநாசத்தை அந்தமாக உடையவைகள் இது எல்லாம் போய் அந்த அவ்யக்தத்துல தூக்கத்துல போய் ஒண்ணுமில்லைன்னு ஆயிடும். அப்ப இதெல்லாம் எங்க போகுது? காலையில வேக்கப்பா இப்ப நம்ம வச்சிருக்கோமே இந்த எல்லாம் புத்தி வேக்கப்பானோன்னு இது எல்லாம் வேக்கப்பாச்சு, இதெல்லாம் கிரியேட் ஆச்சு. இது எல்லாம் கடைசியில இன்னைக்கு ராத்திரியில எங்க போய் முடியும்? ஒன்னும் தெரியலன்றதுல போய் நாசமா போயிடும். நாசத்தை முடிவாக கொண்டவைகள். நாசம் இது அவ்யக்தம். அவ்யக்தத்துல போய் நஷ்டமாயி போயிடும். அது மட்டும் இல்ல விநாசாத்து பரோ. சரி, அந்த டெய்லி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்கி போகும்போது என்ன அனுபவம்? ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா? நீங்க பார்த்ததெல்லாம் எங்க போச்சு? இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் லயமானதுக்கு பிறகு விநாசாத்து பரோ ந கஷ்டித் அஸ்தி பாவ விகாரம். அதுக்கு மேல தூக்கத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு சொல்றீங்க. அதுக்கு மேல ஏதாவது இருந்துச்சா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. எந்த ஒரு பாவ விகாரம் இப்ப நம்ம பாக்குற எந்த ஒரு வஸ்துக்களும், பாவ விகாரம்னா வஸ்துக்கள், இந்த உலகத்துல பாக்குற எந்த வஸ்துக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தூக்கத்துல வந்து இது எல்லாம் நஷ்டமானதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை. அதனாலதான் சொல்றோம் தூக்கத்துலதான் இருக்கா? ஒன்னும் இல்ல ஜி, ஒன்னும் தெரியல ஜி நம்ம சொல்றோம். அப்ப ஒன்னும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோமே, எல்லாம் நஷ்டமானதுக்கு பிறகு அங்க வேற ஒண்ணு இல்லவே இல்லை. ந கஷ்டித் அஸ்தி, ஒண்ணும் இல்லை அந்த இடத்துல. பாவ விகாரமானது பாவ அபாவாத் சதி ஹி தர்மினி தர்மோ பவந்தி. ஏதாவது அப்ப என்ன தெரியுது அப்படின்னா புத்தின்ற ஒரு பாவ விகாரம் இருந்தா தான், புத்தின்னு ஒரு பாவ விகாரம் இருக்கின்ற நிலையில் தான் பாவ அபாவாத் சதி. அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு? தூக்கத்துல புத்தின்றது என்ன ஆயிடுச்சு? இல்லாம போச்சு. அதுல இருந்து தானே எல்லாம் உண்டாச்சு. காலையில புத்திக்கு அப்புறம் தானே எல்லாம் உண்டாச்சு. அப்ப தூக்கத்துக்கு போனோன்னு அந்த புத்தி என்ன ஆச்சு? இல்லாம போச்சு. அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா அபாவாத்து சதி. அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா அபாவத்தை அடைந்த நிலையில் தர்மினி தர்மா பவந்தி. தர்மி இருந்தாதான் தர்மங்கள் இருக்கும். புத்தின்னு ஒண்ணு இருந்தாதான் புத்தியில இருந்து உண்டான மற்றதெல்லாம் இருக்கும். அப்ப புத்தி இல்லை அப்படின்னா புத்தியில இருந்து அறியப்படுறதா இருக்கிற ஒண்ணும் இருக்காது. அப்ப தூக்கத்துக்கு போகும்போது அந்த இடத்துல புத்தி இல்லை, அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப தூக்கத்துல நம்ம இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? ஒன்றுமில்லை. எந்த ஒரு பாவ விகாரங்களும் எந்த வஸ்துக்களும் இந்த மொத்த உலகமும் இல்லை. ஏன் அப்படின்னா புத்தி இல்லை. நீங்க எதையாவது இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். புத்தி வேக்கப்பாகாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு அது இருக்குன்னு நீங்க எதையுமே சொல்ல முடியாது. அப்ப தூக்கத்துல நம்ம என்ன பண்றோம்? கடைசியா போய் லயமாகிறது. என்ன லயமாகுது? விஷயங்கள் இந்திரியத்துல லயமாகுது, இந்திரியங்கள் மனசுல லயமாகுது, மனசு புத்தியில லயமாகுது, புத்தி அவ்யக்தத்துல போய் லயமாகுது. அப்ப புத்தி அவ்யக்தத்துல போய் லயமான மாத்திரத்துல நமக்கு எப்படி காலையில வேக்கப் ஆகும்போது எப்படி உண்டாச்சு? ஒன்னும் தெரியலன்ற அவ்யக்தத்திலிருந்து புத்தி வேக்கப்பாச்சு. புத்தி வேக்கப்பான மாத்திரத்துல நான் அதுக்கப்புறம் அகங்காரம் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். அப்ப புத்தி வேக்கப்பானதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் அறியறேன். அதே தூக்கத்துக்கு போகும்போது கடைசியா அந்த புத்தி என்ன ஆகுது? தூக்கத்துல போய் அவ்யக்தத்துல போய் லயமாயிடுது. லயமானதுக்கு பிறகு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப தர்மி யாரு அப்படின்னா, தர்மினி அப்படின்னா யாருன்னா இந்த புத்தி தான் தர்மி. அனைத்தையும் அறியக்கூடியதா இருக்கிறது. அதான் முதல் பாவ விகாரம். அந்த பாவ விகாரம் உண்டானதுல முதல் கிரியேஷன்ல முதல்ல உண்டானது. அது இருந்தா மற்றதெல்லாம் நம்ம இருக்கு. அது லயமாச்சு அப்படின்னா எல்லாம் லயமாயிடுது. அப்ப தூக்கத்துல புத்தி லயமாயின காரணத்தினால நம்ம எதையுமே அங்க அறிவதில்லை. அத்தக ஆகையினால், அடுத்த பேஜ் வந்துருங்க. அத்தக ஆகையினால் அத்தியந்த பாவ விகார அபாவ அனுவாதேனே. அப்ப 100% வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த பாவ விகார அபாவ அனுவாதேன.
தூக்கத்துல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. நம்ம அப்படித்தானே சொல்றோம், தூக்கத்துல ஒண்ணும் இல்லைன்றோம், சூன்யமா இருக்கு, ஒண்ணும் இல்லை. அப்போ 100% அத்தியந்த கடைசியா இருக்கிற புத்தியும் அந்த அவ்யக்தத்துல போய் லயமானதுக்கு பிறகு ஒண்ணுமில்லை அப்படின்னு, முடிவா முழுசா ஒண்ணுமில்லை அப்படின்னு எல்லா பாவ விகாரங்களுடைய அபாவத்தையும் இல்ல அப்படின்றத அனுவாதத்து மூலமா பூர்வபாவினக சர்வே பாவ விகாராக, தூங்கறதுக்கு முன்னாடி லயமாகறதுக்கு முன்னாடி எதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு பாவ விகாரங்கள் இந்த உலகத்துல எல்லாத்தையும் இருக்கு இருக்குன்னு சொன்னமோ அவைகள் எல்லாம் பிரதிஷித்தா பவந்தி சககாரியை, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இல்ல, எல்லாம் நீங்கி போய் விடுகிறது. பிரதிஷித்தியந்தி அப்படின்னா மறுக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியங்களோடு சேர்ந்து கடைசி எது இருந்துச்சு? புத்தி. புத்தி லயமாச்சு அப்படின்னா புத்தியோட சேர்ந்து அதோட காரியங்களா இருக்கிற 22 தத்துவங்களும் இந்த மொத்த என்டையர் கிரியேஷனும் என்ன ஆயிடுது? இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல டெய்லி வேக்கப் ஆகும்போது இதெல்லாம் கிரியேஷன் ஆகுது, புத்தியில இருந்து ஆரம்பிச்சு திரும்ப கடைசியில பாத்தீங்கன்னா புத்தியோட சேர்ந்து இது எல்லாம் அந்த அவ்யக்தத்துல போய் இல்லாமல் போய் விடுகிறது. அப்ப இது எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா விநாசத்தை அடையக்கூடியவைகள். வினஷ 2:28 போட்டுங்க. 2:28 அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ரகா பரிதேவனா. ரொம்ப அருமையான ஸ்லோகங்க. 2:28 பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம். இந்த மொத்த உலகமும் எங்க இருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், அவ்யக்தாதீனி பூதானி, அவ்யக்தத்தை முதலாக கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா பூத்தங்களும் வியக்த மத்தியானி, இது எல்லாம் நடுவுல பாத்தீங்கன்னா மத்தியானி வியக்த, இது எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தியம காலத்துல இது என்ன ஆகுது? நடுவுல தெரியுது, வியக்தமாயிருக்கு. எங்க இருந்து வந்துச்சு? அவ்யக்தத்துல ஒன்னும் தெரியலன்றதுல இருந்துதான் இது எல்லாம் வெளிப்பட்டு தெரியுது. இப்போ திரும்ப என்ன ஆகும்? அவ்யக்த நிதனான் ஏவ, திரும்பவும் இன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது இந்த மொத்த ஜெகத்தும் இல்லாமல் போய்விடும். அப்ப நடுவுல ஒரு பபிள்ஸ் பாத்தீங்கன்னா நீர்க்குமிழ் தோன்றி தோன்றி மறைகிற மாதிரி நடுவுல பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தும் ஜீவர்களும் தோன்றி தோன்றி மறைகிறார்கள். வாஸ்தவத்துல எங்க போய் மறையுது? அவ்யக்தத்திலிருந்து வந்துச்சு, அவ்யக்தத்திலேயே மறைஞ்சும் போகுது. அதனால தத்திரகா பரி தேவனா, அதுல எதுக்காப்பா வருத்தப்படுற? அப்ப இந்த உலகத்தை குறிச்சு புத்திசாலி வருத்தப்படுவானா? நான் எதுக்கு வருத்தப்படுற இதை குறிச்சு? ஏன்னா நம்ம இப்ப என்ன பாக்குறோமோ இது பாத்தீங்கன்னா ராத்திரியில போனா இல்லாம போயிடப்போ, டெய்லி தோன்றி தோன்றி மறைகிறது. இது வாஸ்தவத்துல இல்லவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு. 2:28 ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றார். அதனால பாத்தீங்க அப்படின்னா தஸ்மாத், ஆகையினால் கன்க்ளூஷன் வாங்க, சர்வபூதைஹி வைலக்ஷண்யம், இந்த எல்லா பூத்தங்களுக்கும் வேறானவன் ஒருத்தன் இருக்கான். இது எல்லாம் நஷ்டமாயி போகுது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்யக்தத்திலிருந்து இந்த மொத்த விகாரங்களும் இல்லாமல் போகுது, தோன்றி தோன்றி மறையறதா இருக்கு. ஆனா சர்வபூதைஹி வைலக்ஷண்யம், இந்த எல்லா உண்டான பதார்த்தங்களுக்கும் வேறான லட்சணத்தை உடையதா. அத்தியந்தம் ஏவ பரமேஸ்வரஸ்ய சித்தியம், இது 100%, இது எல்லாத்துக்கும் வேறா பரமேஸ்வரன் இருக்கான். யாரு பரமேஸ்வரன்? எங்கேயோ பார்க்காதீங்க, நான் தான். தேகத்தை எடுத்தீங்கன்னா ஜீவன், தேகத்தை விட்டீங்கன்னா பரமேஸ்வரன். தூக்கத்துல தான் நம்ம பாத்தீங்கன்னா பரமேஸ்வர சுரூபமா நம்ம தூக்கத்துல நித்தியம் பரமேஸ்வரனா தான் நம்ம இருக்கோம். அங்க ஜெகத் இல்ல, வெறும் மாயா சுரூப்பியா பாத்தீங்கன்னா மாயையோட சேர்ந்து பரமேஸ்வரன் அங்க இருக்கார், சைத்தன்ய சுரூபமா இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த நான் தேகத்தோட சேர்ந்தா ஜீவன், தேகம் இல்லைன்னா பரமேஸ்வரன். அப்ப பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இந்த உண்டான எல்லா காரியங்களுக்கும் 100% வேறான லட்சணத்தை உடையவர் அப்படின்னு சித்தமாகிறது. அது மட்டும் இல்ல, நிர்விசேஷத்துவம் ஏக்கத்துவம் தூக்கத்தை வச்சுக்கிட்டே பாருங்க. நான் பிருகதாரண்யத்தோட டீச்சிங் தான் இப்போ உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஜனக மகாராஜாவுக்கு பாத்தீங்கன்னா யாக்ஞவல்கிய மகரிஷி பாத்தீங்கன்னா சொல்றாரு,
தூக்கத்தை வச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த வேதாந்தத்தையும் சொல்லி முடிச்சுருவார். இப்ப நான் உங்களுக்கு அந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாம் இந்த நான் தூக்கத்துல இருக்கிற நான் எப்படிப்பட்டது? ஏதாவது அட்ஜெக்டிவ் இருக்கா? அதுக்கு ஏதாவது நாமம் இருக்கா? அந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன், அந்த நான் எப்படிப்பட்ட நான்? காலையில் எந்திரிச்சு பாருங்க, நான் சுகமா தூங்குனேன், அந்த நான் என்ன மாதிரி நான்? அதுக்கு ஏதாவது பேர் இருந்துச்சா? ஏதாவது ஹைட் வெயிட் ஏதாவது இருந்துச்சா? ஏதாவது குணங்கள் இருந்துச்சா? நாம ரூபம் ஏதாவது இருந்துச்சா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லையே. அப்ப டெய்லி தூக்கத்துல இருக்கிற நான் எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்விசேஷத்துவம். அங்க இருக்கிற அட்ஜெக்டிவ் இல்லாதது, எந்த ஒரு விசேஷணங்களும் சிறப்பு இயல்புகளும் எதுவுமே இல்லாதது, நிர்குண நிராகாரம் அந்த நான். அது மட்டும் இல்ல, அங்க நான் இருந்தோமே, எத்தனை இருந்து நான் இருந்துச்சு? ஒரு நானா, அநேக நானா? இப்பெல்லாம் நம்ம அநேக நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, நான் வேற நீங்க வேற அப்படின்னா பேதம் இருக்குல்ல. இத்தனை நான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்துச்சா? ஒரே நான், ஏகத்துவம். அப்ப ஒரே நான் தான் இருந்துச்சு. அந்த நானும் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா எந்த ஒரு விசேஷணங்களும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சித்தமாகின்றார். அது மட்டும் இல்ல, யக ஏவம், எந்த மனுஷன். இப்ப நான் சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா நான் வேகமா சொல்லிட்டு போயிட்டேன், ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதனால எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா உட்கார்ந்து இந்த விஷயம் நான் சொன்னது எல்லாத்தையும் அவஸ்தாத்திரயத்தை எடுத்துக்கிட்டு 3 அவஸ்தைகள்லயும் இருக்கக்கூடிய எதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் நஷ்டமாகிறது. இதுல ஒரே ஒரு தத்துவம் நஷ்டமாகாம இருக்கு. அந்த நான் எத்தனை நான்? ஒரே நான் தான். ஒரு நான் தான் இருக்கிறது. ஏக ஜீவவாதம் நம்ம சொல்றோம். ஒரு நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மேலதான் வேக்கப் ஆகும் போது அவித்தியினால இந்த அநேக தேகங்கள் கல்பிதம். தேகங்கள் எல்லாத்துலயும் இருக்கிறது ஒரே நான் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு தூங்கி போனாலும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு நான் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அப்ப தூங்குறது எது தூங்கி போகும்? இல்லாம போகும். தேகங்கள் தான் இல்லாம போகுது. அப்ப தேகங்கள் உண்டாகுது, தேகங்கள் மறைஞ்சு போகுது. ஆனா நான் அப்படியே இருக்கு, பேசா ஸ்கிரீன் மாதிரி அப்படியே இருக்கு. ஒரே நான். ஸ்கிரீன்ல எந்த ஒரு நாமரூப குணங்களும் இல்லை, நிர்விசேஷமா இருக்கு. காட்சிகள்ல மட்டும்தான் ஹீரோ, வில்லன், காமெடியன் அப்படின்னு விசேஷங்கள் எல்லாம் வருது. ஆனா இந்த ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அலங்காரங்களும் இல்லாதது. அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா யக ஏவம் யதோக்தம் பரமேஸ்வரன். எவன் இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமேஸ்வரனை சொல்லப்பட்ட முறைப்படி இந்த பரமேஸ்வரனை பஷ்யதி பார்க்கின்றானோ, ச பஷ்யதி அவனே பார்க்கின்றான். எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கின்றான். உடனே வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறார், நனு சர்வக அப்படி லோக்கக பஷ்யதி கிம் விசேஷேன? இது என்னது ஸ்பெஷலா சொல்றீங்க? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் தான் பாக்குறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் தானே பாக்குறோம். அப்ப எல்லாரும் பாக்குறோம் அப்படின்னா அவன் மட்டுமே பார்க்கிறான் அப்படின்னா சயேவ பஷ்யத்தின்றீங்க. அவனே பார்க்கிறான் அப்படின்னா அப்ப நம்மளாம் பார்க்கலையா? அவன் தான் பாக்குறானா? ஞானி புருஷன் மட்டும்தான் பாக்குறானா? நம்மளாம் பார்க்கலையா? அப்படின்னு இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? அவனே பார்க்கிறான்னு என்ன ஸ்பெஷலா சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே உடனே ஆச்சாரியா சொல்ற, சத்தியம் பஷ்யதி. ஆமா, கண்டிப்பா எல்லாரும் பார்க்க தான் செய்யறோம். கிந்து நம்ம எல்லாம் பார்க்கிறோம். ஆனா எப்படி பார்க்கிறோம்? கிந்து ஆனா விபரீதம் பஷ்யதி. நம்ம எல்லாம் விபரீதமா பார்க்கிறோம். என்ன விபரீதம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோ விஷ்ணஸ்டி சயேவ பஷ்யதி. நம்ம பார்க்கிற பார்வை எல்லாம் நல்ல கண்ணு இல்லை, நொல்ல கண்ணு. நம்ம இதெல்லாம் திருஷ்டியில பிரச்சனை, திமிர தோஷம்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா கேட்ராக்ட். எல்லாத்துக்கும் கேட்ராக்ட் ப்ராப்ளம். உலகத்துல இருக்கிற 99.9% பீப்புளுக்கும் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். எல்லாம் பார்க்கிறோம், எல்லாத்துக்கும் தோஷத்தோட விபரீதமா பார்க்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானி புருஷனை மட்டும் என்ன சொல்லியிருக்கேன்னா அவனே பார்க்கிறான் அப்படின்னு விஷ்ணஸ்டினா ரொம்ப ஸ்பெஷலா சொல்லப்படுகின்றது. என்னது ஏதா எப்படி அப்படின்னா பாஷிகர் சொல்ற, திமிர திருஷ்டிகி. யாரோ ஒருத்தருக்கு கேட்ராக்ட் இருக்கு. கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பலூனோட ஒரு ஸ்கின் மாதிரி ஒரு லைட்டா ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த லேயர் ஃபார்ம் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் 2 தெரிய ஆரம்பிக்கும். புஸ்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் இருந்துச்சுன்னா 2 லைனா தெரியும், 2 லைன் இருந்துச்சுன்னா 4 லைன் தெரியும். எதை பார்த்தாலும் 2 யாராவது வந்தாங்கன்னா 2 ஆள் வர மாதிரியே தெரியும்.
ஒருத்தர் வரும், கூடயே ஒரு ஷேடோ மாதிரி அவரை ஏதோ ஷேடோ போட்ட மாதிரி 2 பேர் வர மாதிரி தெரியும். ஒரு சந்திரனை பார்த்தா 2 சந்திரன் தெரியும். அதுக்கு என்ன பேரு? கேட்ராக்டோட ப்ராப்ளம். சம்ஸ்கிருதத்துல சொல்லும் போது திமிர திருஷ்டிகி, யதா திமிர திருஷ்டிகி. யாரோ ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமிர தோஷம் இருக்கு, அவனுக்கு பேரு திமிர திருஷ்டின்னு பேரு. அவனுக்கு என்ன தெரியும்? அநேகம் சந்திரம் பஷ்யதி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக சந்திரனை வந்து பார்க்கின்றான், ஒன்றுக்கு மேற்பட்ட சந்திரனை அவன் பார்க்கின்றான். தம் அபேக்ஷிய, அவனை வச்சுக்கிட்டு ஏக சந்திர தரிசி விசிஷ்யத்தை, அவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? இன்னொருத்தன் கேட்ராக்ட் ப்ராப்ளம் இல்லாதவன் ஒரு சந்திரனா எவன் பார்க்கிறானோ அவனை சொல்றோம், இவன் சரியா பார்க்கலங்க. இந்த கேட்ராக்ட் தோஷம் இருக்கிறவன் சரியா பார்க்கல, கேட்ராக்ட் தோஷம் இல்லாம ஒரு சந்திரனை பார்க்கிறானே அவன்தான் உண்மையை பார்க்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா எப்படியோ அப்படிதான் சாயேவ பஷ்யதி இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் இல்லாதவன் தான் பார்க்கிறான், கேட்ராக்ட் தோஷம் இருக்கிறவன் பார்க்கவில்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ ததா, அது போலவே ததாயேவ, அது போலவே இக அபி, இங்கேயும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏக்கம் அவிபக்தம் யதோக்தம் ஆத்மானம் யக பஷ்யதி. இப்ப சொல்லப்பட்ட நான் இருக்கே, நான் எத்தனை நான்? தூக்கத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு நான் தான் ஆரம்பிச்சோம். திரும்ப தூக்கத்துக்கு போகும்போதும் இன்னைக்கு ராத்திரி தூக்கத்துக்கு போனோம்னு ஒரே நான் தான் மிச்சம் இருக்கும். அப்ப நடுவுல எது உண்டாச்சு? நான் உண்டாச்சா? அநேக நான்கள் உண்டாச்சா இல்ல அநேக தேகங்கள் உண்டாச்சா? தேகங்கள் மட்டும்தான் உண்டாச்சு. நான் இப்போ தூக்கத்துல இருந்துக்கு முன்னாடியும் ஒரே நான் தான், இப்ப தூங்கினதுக்கு பிறகும் ஒரே நான் தான். ஆதியிலையும் அந்தத்திலையும் ஒரே நான் தான், நடுவுலையும் ஒரே நான் தான். ஆனா நமக்கு என்ன மோகம் வந்துருச்சு அப்படின்னா, தேகம் உண்டாச்சு, நான் உண்டாகல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு தேகத்திலையும் தனித்தனியா நானை பார்க்கிறோம். நீங்க வேற நான் வேற, நீங்க வேற நான் வேற அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க அதான் ஆச்சரியம் சொல்றாரு, இந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்திலையும் நான் தான் இருக்கேன், அகமேவ எல்லா பூத்தங்கள்லையும் நான் மாத்திரம்தான் இருக்கேன் அப்படின்னு. அவிபக்தம் யதோக்தம் ஆத்மானம், இந்த ஆத்மா எல்லா தேகங்கள்லையும் இந்த ஆத்மா தான் இருக்கு. சாண்டாளன் இடத்துலையும், ஸ்வீப்பர் இடத்துலையும், குரங்கு இடத்துலையும், நாயின் இடத்துலையும் ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்யா வினய சம்பன்னோ பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சொபாகேச்ச பண்டிதா சமதர்ஷனஹ. 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் 18, 5:18 பக்கத்துல போட்டுங்க. அது ஒரு 3-4 ஸ்லோகங்கள் அதுல வந்து 16ல இருந்தே பார்க்கணும். 5வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துல இருந்தே பார்க்கணும். நான் நாளைக்கு அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னைக்கு வேண்டாம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 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 எல்லாத்துலயும் தன்னையே பாக்குறது. எதுல? எல்லாத்துலயும் ஞானி புருஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யா வினய சம்பன்னே. நான் காலையில இங்க இருந்து போகும்போதே என்ன பண்ணுவார், ஒருத்தர் இங்க ஒரு வைதிகத்துக்கு போறவர் ஒருத்தர் இருக்கார், சுவாமி நமஸ்காரம்னுவார். நல்லா பவித்திரமா வந்து சந்தியா வந்தனம் பண்ணி நல்லா வைதிக காரியத்துல ஈடுபடுறவர், வேதம் சொல்லிட்டு இருக்கவர், நல்ல பவித்திரமான ஆளை பார்த்துக்கிட்டே போறார். அதுக்கப்புறம் இங்கிருந்து போன உடனே வந்து பாத்தீங்கன்னா தரித்திரம் பிடிச்சவங்களா ரோட்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தங்க இருப்பான், என்ன சாமி அப்படின்னுவான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அப்படி போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ற அந்த ஸ்வீப்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் நல்ல தர்மியா இருக்கிறவர் பார்ப்பேன், அப்புறம் பூஜாரியை பார்ப்பேன், நிறைய மனிதர்கள், விதவிதமான மனிதர்கள். அப்போ நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணி, நல்லா பவித்திரமா இருக்கக்கூடிய, படிச்சு வேத அத்தியனம்லாம் பண்ணி பவித்திரமா இருக்கக்கூடிய பிராமணன் இடத்துலையும், கவி பசுமாடு, டெய்லி பசுமாட்டுக்கு நாதபிரம்மம் ஏதாவது பழங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பழங்கள் டெய்லி பழம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பசு 2வது வேலை அது, பசுக்கள் இடத்துலையும். அதுக்கப்புறம் அஸ்தினி, இன்னும் யானையை தான் பார்க்கல, கோயிலுக்கு போனாதான் யானை பார்க்க முடியுது. இங்க கோயில்லையும் பெரிய கோயில்லையும் இப்ப யானை இல்லை, செத்து போச்சு, சமாதி பண்ணிட்டாங்க. வேற எங்கேயாவது வெளியூருக்கு போனாதான் பார்க்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யானையின் இடத்துலையும் பசுவின் இடத்துலையும் நல்லா படிச்சு பண்பட்ட வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் இடத்துலையும், அது மட்டும் இல்ல சுனி சைவ நாயின் இடத்துலையும், நிறைய நாய் தான் நம்ம சுத்தி இருக்கு. நான் டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாயை வந்து தலைவு கொடுப்பேன். யாராவது பார்த்தாங்கன்னா என்னது அசுச்சியாச்சு, சுவாமிய வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேதாந்தம் படிச்சு கொடுக்குறவர், அதை போய் தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு.
அந்த நாய்க்குள்ளாரையும், அதுக்கப்புறம் நாயை சமைச்சு உண்ணக்கூடிய சொபாகேச்ச, யாரெல்லாம் நாயை சமைச்சு உண்ணக்கூடிய சாண்டாளர்கள் இருக்காங்களோ, ஏரிக்கரையில இங்க பக்கத்துலயே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களிடத்துலயும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது சொபாகேச்ச பண்டிதா சமதர்சனக, புத்திசாலி என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நானை தெரிஞ்சவன் தான் பண்டிதன். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரே நான் தான். இந்த வேஷம் இதெல்லாம் ஜாகிரத காலத்துல வேஷம் அப்படின்னு இருக்கிறது. பரமேஸ்வரன் எல்லாத்திலையும் சமமா வீற்றிருக்கின்றார் என்று. அந்த பரமேஸ்வரன் யாரு? நான் தான். பரமேஸ்வரனா வேற எங்கேயோ பார்க்காதீங்க. இந்த ஆத்மானம் அவிபக்தம் யதோக்தம் ஆத்மானம், ஆத்மான்ற வார்த்தையை கொண்டு வந்தார் பாருங்க. சுவாமியை நான் சொல்லிட்டே இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தானே இருக்கு அப்படின்னு கேட்டா ஆச்சரிய பாஷ்யத்துல கொண்டு வந்தார். இப்ப சொல்லப்பட்ட நானை எப்படிப்பட்ட நான்? எந்த தேகத்திலையும் பிளவுபடாத நான், பேதமில்லாத நான், அவிபக்தம் ஆத்மானம், பிளவில்லாத வேறுபாடில்லாத இந்த நானை எக பஷ்யதி, எவன் பார்க்கிறானோ ச விபக்த அநேக ஆத்ம விபரீத தரிசிபியோ விசிஷ்யதி. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாம் பேதத்தோடு பார்க்கிறார்கள். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் விபக்த அநேக, வேற வேற, பிராமணன் வேற, சாண்டாளன் வேற, அவன் வேற, இவன் வேற, இவன் வேற, அவன் வேற, ஒரே பேதம். எங்க போனாலும் பேதம் பேதம் பேதம். எல்லாத்தையும் தாழ்வுபடுத்திய ஒரு குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எவனா நீங்க திருநெல்வேலி பக்கம் போயிட்டீங்கன்னா பார்க்கணும். இந்த விருதுநகர் இப்ப மேல கீழே இறங்குனீங்கன்னா, ஐயோ நான் நல்ல ஏரியா, தாமிரபரணி ஆற்றங்கரை வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான நதிக்கரை, அருமையான க்ஷேத்திரங்கள் இருக்கு. போய் அங்க போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தா எனக்கு பயமே என்ன அப்படின்னா, யாத்திரை பண்ணதோட பயம் என்ன அப்படின்னா, அவ்வளோ ஜாதிங்க. அம்பாசமுத்திரம் பாபநாசம் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாதி பேதம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஜீரணமே பண்ண முடியாது. அவ்வளோ ஜாதி பேதம் நான் பார்த்துட்டேன். நல்ல பிரகிருதி, எங்கேயாவது போய் செட்டில் ஆகலாமான்னு பார்த்தா யோசிக்க முடியல. தாமிரபரணி நல்லா இருக்கு, நல்ல க்ஷேத்திரம். பிரம்மதேசம்னு ஒரு அருமையான திருநெல்வேலி பக்கத்துல அம்பாசமுத்திரம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, கைலாசநாதர் கோயில்னு ஒன்று தாமிரபரணி கரையில இருக்கு. என்ன கோயில் தெரியுங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட அனுபவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி 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 பேதம் பேதம் பேதம். நீங்க என்ன ஆளு, நீங்க என்ன ஆளு தான் எடுத்தோன்னு அதான் கேட்பேன். நீங்க என்ன ஆளு, நான் என்ன ஆளு, மண்ண ஆளு, நாசமா போவேன். எல்லா இடத்துலயும் பேதம். அதனால்தான் இங்க சொல்றார் ஆச்சாரியார், விபக்த பேதம் பார்க்கிற அநேக ஆத்ம, நீ வேற நான் வேற, அநேக ஆத்மாக்களை, அநேக ஜாதி மதம் எல்லா பேதங்களையும் பார்க்கக்கூடிய விபரீத தரிசிப்பியம். எல்லாம் விபரீத தரிசிதான். 99.5% வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விபரீதமா பாக்குறவன். கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும் எல்லாத்துக்கும், எல்லாம் தோஷமுடைய பார்வை. அவங்கள வச்சுக்கிட்டு இந்த எல்லாத்துக்குள்ளாரையும் பரமாத்மா ஒருத்தர் தான் இருக்கார். அந்த நான் தான் இருக்கேன், ஒரே நான் தான் இருக்கேன், எந்த பேதமும் இல்லை அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவனை வந்து பாத்தீங்கன்னா அவனே பார்க்கிறான் என்று விசிஷ்யதே, ஸ்பெஷலா சொல்லப்படுது. சயேவ பஷ்யதி, அவனே பார்க்கிறான் என்று ஸ்பெஷலா சொல்லப்படுது. அப்ப ஞானி மட்டும்தான் ஒரே நானை பார்க்கிறான், எல்லா தேகத்திலையும் அவனே பார்க்கிறான். எவன் வேதத்தை பார்க்கிறானோ அவன் பண்டிதன் இல்ல, வெறும் சப்தத்தை தெரிஞ்சவன். அப்படி ஆயாச்சு. இதரே, அடுத்த பேஜ் வந்து இதரே, மற்றவர்கள் என்ன ஆகுது? பஷ்யந்தகபி, மற்றவங்க எல்லாம் பார்க்கறாங்க தான். உலகத்துல இருக்கிறவன் எல்லாரும் பார்க்கறான், கண்ணு இருந்தா பார்க்கறான். ஆனா என்ன பார்த்தாலும் கூட ந பஷ்யந்தி, அவர்கள் பார்க்கவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபரீத தரிசித்வார், அவங்க பார்க்கறதெல்லாம் ரெண்டு சந்திரன் பார்க்கற மாதிரி பார்க்கறாங்க. இருக்கிறது ஒரு சந்திரன் தான். எப்படி ஒரு சந்திரனா பார்க்காம ரெண்டு சந்திரனா பார்த்தா தப்பா பார்க்கறான்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி இருக்கிறது ஒரே ஆத்மா தான். எல்லா தேகங்களையும் ஒரே ஆத்மானு பார்க்காம அநேகத்தை எவன் பார்க்கிறானோ அவன் விபரீத தரிசித்வாத், விபரீதமா பார்க்கின்ற காரணத்தால் அநேக சந்திர தரிசனத்தி இத்தியர்த்தக, அநேக சந்திரனை பார்க்கிறவன் நல்லா பார்க்கலன்னு எப்படி நம்ம சொல்றோமோ அதே மாதிரி அநேக ஆத்மாக்களை எவன் பார்க்கிறானோ அவன் சரியாக பார்க்கவில்லை என்று மந்திரத்துல வந்து ஆச்சாரியார் சொல்லிச்சு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம், ரொம்ப அருமையான மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னா, மிருத்யோச மிருத்யுமாப்னோதி ய இஹ நானேவ பஷ்யதி. எவன் வந்து பாத்தீங்கன்னா இங்கு இப்ப ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் பேதத்தை பார்க்கிறானோ,
ஏ இக நானேவ பஷ்யதி, எவன் இங்கு நானாவை பார்க்கிறானோ, வேதத்தை பார்க்கிறானோ அவன் என்னாமா அப்படின்னா மிருத்யோச மிருத்யும் ஆப்னு, மரணத்திலிருந்து திரும்பவும் மரணத்தையே அடைந்து கொண்டிருப்பான். அப்ப என்னாமா இந்த ஜென்மம் போயிடும், அடுத்த ஜென்மம் பிறப்பான், திரும்ப செத்து போவான், திரும்ப பிறப்பான், திரும்ப சொத்து போவான், 84 லட்சம் யோனிகள்லயும் சுத்திக்கிட்டே இருப்பான். எதனால? வேதத்தை பார்க்கறதுனால. அப்போ எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிற ஒரே ஒரு நான் மட்டும்தான் சத்தியம், மீது எல்லாம் பொய், எல்லாம் பொய். தோன்றி மறைகிற காணல் ஜலம் மாதிரி, நீர்க்குமிழ் மாதிரி அப்படின்னு தேகத்துல இருக்கிற திருஷ்டியை தூக்கி போட்டுட்டு எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிற ஆத்மாவை எவன் பார்க்கிறானோ அவன் திரும்ப பாத்தீங்கன்னா பிறப்பதில்லை அப்படின்னு அதன் சுருப்பத்தோட முடிச்சுக்கணும். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण. இதாங்க யதார்த்தம், இதா யதார்த்தம். பார்ப்போம், திரும்பவும் பார்ப்போம். இன்னும் அடுத்த ஸ்லோகமும் இதே தானே, அடுத்த ஸ்லோகமும் 28வது ஸ்லோகமும் இதே தான். நாளைக்கு எதெல்லாம் 5வது சாப்டர்ல 2வது சாப்டர்லாம் எங்கெங்கெல்லாம் விட்டு போயிருக்கு அது எல்லாத்தையும் போட்டு சமம் சர்வேஷு பூதேஷு சமோகம் சர்வபூதே 9வது சாப்டர்லயும் இருக்கு. 9, 21, 9, 29லயும் இருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மகாண்டிகளோட சேராதீங்கன்னு சொல்லுவேன்ல. 50 வயசுக்கு மேல கர்மகாண்டியோட சேரக்கூடாது. 50 வயசுக்கு மேல கர்மகாண்டியோட சேர்ந்தீங்கன்னா உங்களை பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு அவன் தான் தயார் பண்றான் உங்களை. ஏன் அப்படின்னா, கர்மம் வரும்போது ஒரு பேங்க்குக்கு போறோம், மேனேஜரும் அட்டெண்டரும் ஒன்னா இல்ல வேற வேறையா? கிளர்க்கு வேலையை கிளர்க்கு தான் பண்ண முடியும், அக்கௌண்டன்ட் வேலையை அக்கௌண்டன்ட் தான் பண்ண முடியும், மேனேஜர் வேலையை மேனேஜர் தான் பண்ண முடியும். எல்லாம் தனித்தனியாக தானே பண்ண முடியும். அப்போ கர்மம்னு வந்துச்சு அப்படின்னா வேதம் இருக்கதான் செய்யும். அப்போ கர்மத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பர் வேலையை பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் பூஜாரி பண்ண முடியாது, பூஜாரி பண்ற வேலையை ஸ்வீப்பர் பண்ண முடியாது. அப்ப கர்மத்துல இருக்கிற வரைக்கும் வேதம் கண்டிப்பா இருக்கும். அப்போ நீங்க எந்த அளவுக்கு கர்மத்தை பாத்தீங்கன்னா விட்டு விலகுறீங்களா, சர்வ கர்ம சந்நியாசம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சர்வத்தையும் ஒன்னா பாவிக்க முடியும். கர்மத்தை வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சான்ஸ் இல்லை, வேதம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக சாஸ்திரம் என்ன பண்ணுது, நிவர்த்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்குது. நிவர்த்தி, பிரவருத்தி, நிவர்த்தி. பிரவருத்தியில ஃபுல்லா பேதம் இருக்கும், நிவர்த்திக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா பேதத்தையும் விட்டுறலாம். இல்ல இப்ப யாராவது கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு சுவாமி சொன்னாரு அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிடும், எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா விவகாரம் இருக்கிற வரைக்கும் தர்மத்தை அப்ளை பண்ணணும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப தலையா அடிச்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வானப்பிரஸ்தத்துக்கு வந்துருங்க, அதுக்கப்புறம் சன்னியாசத்துக்கு வந்துருங்க. அப்ப என்ன ஆயிரும், எல்லா பேதங்களையும் இல்லாம எல்லாத்தையும் ஈஸ்வரனாவே பார்க்க முடியும். இப்ப விவகாரத்துல இருந்துகிட்டு கர்மத்தை விடாம நீங்க ஈஸ்வரனா பாக்குறேன் அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை நீங்களே கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா அது தப்பா போயிடும். அதனால ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் விவகாரம் பண்ணணும். ஆனா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா அத்வைத்தம் பாவையே. நம்ம ஹிருதயத்துக்குள்ளார என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார எந்த ஜீவர்களையும் பேதம் பார்க்காம இது எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன், ஒரே நானுக்கு மேலதான் இது எல்லாம் கல்பித்தம், நான் தான் எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு பாவிக்கணும். கொஞ்சம் ஞானம் நல்லா திடப்பட உங்களுக்கு பாத்தீங்கன்னா விவகாரம் கம்மியாக நல்லா பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா நல்லா தெளிவா பார்க்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் இக்னோர் பண்ண முடியும், எல்லாத்தையும் உபேட்சா பண்ணிட்டு பேசாம செட்டில் ஆக முடியும். ஒரே நான் தான் இருக்கிறது, ஒரே நான் தான், அதான் ஈஸ்வரன். நாராயண் நாராயண் நாராயண். ஹரி ஓம் ஹரி ஓம்.